அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆப்ப ரெசிபி தான். எல்லாரும் வெள்ளரிசி மாவில் தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ரொம்பவே ஈஸியான முறையில் ஆப்பம் சாப்பிடணுமென்று தோன்ற டைமில் உடனே செஞ்சு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. நானும் செஞ்சு சாப்பிட்றத என்னோடய ஃபாலோவர்ஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிடணும் இல்லையா? ஓகே, பார்த்துடுவோமா? இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் வெள்ளரிசி மாவு, 1 கப் ராகி மாவு, 1 கப் ரவை, ஒரு துண்டு பானன் கெட்டியான தேங்காய் பால் விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அடித்து வச்சதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வச்சுருந்தேன். பார்த்தீங்களா எப்படி நுரைச்சி வந்திருக்கேன்னு? அதையும் இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கையாலேயே நல்லா கலந்து விடணும். கையால் மிக்ஸ் பண்ணினா தான் நல்லா நுரைச்சி பொங்கி வரும், ஆப்பமும் சாஃப்டாக இருக்கும். இதை நாங்கள் 1 ஹவர் ரெஸ்ட்டில் வச்சு எடுக்கணும். அடுத்து ஒரு ஆப்ப சட்டியில் ஒன்றா போட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தான். முட்டாப்பம், நாட்டு சக்கரை கொஞ்சம் மேலாப்பில் ஆட் பண்ணினேன். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. பாலப்பம் பண்ணலாமென்று பார்த்தேன், தேங்காய் பால் முடிஞ்சு அதால் பண்ண கிடைக்கல. பீஃப் கறி, ஃபிஷ் கறி இருந்தால் பிளேன் அப்பத்துக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு இப்படியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வேணும்னா நம்ம சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.